என்னை அவர் நடத்துவதா என் வாழ்வில் இடரில்லை. என்னை அவர் நடத்துவதா என் வாழ்வில் இடரில்லை. ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 50:15 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாரத்தின் கடைசி நாள்ல நாம் வந்திருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இதே சங்கீதத்தின் மேலே உள்ளதான வார்த்தை 7ஆம் வசனத்துல, என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்ற வார்த்தை இருக்கு. பிரியமான தேவ ஜனமே, தெய்வம் நம்மை தைரியப்படுத்துகிறார். 49:50 இந்த 2 சங்கீதங்கள்ல நீங்கள் நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கான அநேக வார்த்தைகள் இங்கு தெளிவாயிருக்கிறது. கொடுமானால் இதை 2ஐயும் சேர்த்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் என்பதை நாம் இவ்வார்த்தைகளின் ஊடே புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இந்த உலகத்தின் எல்லாம் மாறும், எல்லாம் பொய்த்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு சிங்கிள் வேர்ட் கூட அது மாறாது, அது பொய்த்து போகாது. எதற்காக தெய்வம் அனுப்பினாரோ, ஏசாயாவிலே நாம் வாசிப்பது போல அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்புகிறதில்லை. அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த சோசியல் மீடியாக்கள்ல நான் இந்த ரெக்கார்டிங் வருவதற்கு முன்பு கூட ஒரு சின்ன கிளிப்பிங் வந்தது. அந்நிய மனிதர்கள் ஊழியக்காரர்களை, சபையை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள். வேதனையாயிருக்கிறது. காரணம் என்ன? அபிஷேகம் இல்லாமல், அழைப்பு இல்லாமல் ஊழியத்துல வந்து எப்படியும் எதையாக ஒன்றை தேவனுக்காக சாதிக்கணும் என்றதான வைராக்கியத்தை விட இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், எப்படியாவது தனக்கு ஒரு பேரை எடுக்க வேண்டும், தனக்கான ஒரு ஸ்தானத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்த பிரயாசப்படுகிற ஊழியர்களை மற்றவர்கள் கேவலப்படுத்தும் போது இதிலே அழைக்கப்பட்டவர்களும், அதிலே அந்த தம்பி பயன்படுத்துகிற வார்த்தை கிறிஸ்தவ மத போதகர்கள் என்று பயன்படுத்துகிறான். எல்லாரும் இல்லை என்று சொல்லி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை போல அல்ல, நான் பேசுவேன், நீ கேள் என்று சொல்லுகிறார். அதனால் பிரியமான தெய்வ ஜனமே, இந்த கால ஓலை பல சூழ்நிலையினால வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, பாரம் சுமந்து நடக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், திடமாய் இருங்க, தைரியமாய் இருங்க. உங்களை அழைத்தவர், உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவர், உங்களுக்காய் சிலுவையை சுமந்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால்தான் என் ஜனமே, என் சபையாரே, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தெய்வ பிள்ளையே என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார். இந்த பூமி பிசாசனுடையதாக. அதனாலதான் இயேசு உபவாச நாட்கள் முடிந்த போது அவன் அவருக்கு முன்பு சொன்னான், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. உருவாக்கினது அவர், அவருக்கே கொடுப்பேன் என்று சொல்வானால் எப்படி நம்மை அவன் விட்டு விடுவான்? கர்த்தரோடு வாழ யுகாயுகமாய் நித்திய காலமாய் வீற்றிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாய் இருக்கிற அந்த தெய்வத்தோடு கூட நாம் சேர்ந்து அடுத்த ஒரு யுக வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்பட்டு அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான சபையை, தேவ ஜனத்தை எப்படி அவன் விடுவான்? நம்மை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இதை நம்முடைய பிதாக்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு ஊழியர்களையும்
ஆதி பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தினதெல்லாம் கேட்கும்போது அவர்கள் எல்லாம் அந்த அழைப்புக்கு தங்கள் வாழ்க்கையை, தங்கள் குடும்பத்தை தியாகம் செய்தபடினாலதான் இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிற்கிறது. தெய்வம் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தினார்கள். அதனால் இதை கேட்கிறதான நீங்களும் நானும் கூட இப்படி கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தை பிடித்து நமக்கு வருகிற ஆபத்தான நேரங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், நமக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள், நமக்கு சலிப்பை ஏற்படுத்துகிற காரியங்கள் ஏதுவானாலும் அவைகளுக்காக நாம் மற்றவனிடத்துல அல்ல. அதனால்தான் சொன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆதி பிதாக்கள் நாந்தோரத்திலே தெய்வம் சபை நடத்தின போது மோசேக்கு கர்த்தர் சொன்னா, என் நாமத்தை மகிமைப்படுத்தும் எவ்விடத்தும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. காலவோளை அந்த தெய்வம் மாறாதவர், இந்த தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் இன்றும் மாறல, நாளையும் அவர் தெய்வமானபடினால் எதை குறித்தும் கலங்காம தைரியமாய் வார்த்தையை நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய வேதனையை கர்த்தர் அறிவார். மற்றவர்களிடத்துல நாம் நம்முடைய காரியங்களை பகர்வதனால, அதை சொல்வதனால ஒன்றும் நடக்க போவதில்லை. கவலைப்படுவதனாலே ஒரு முழம் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. அதை வேதம் நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கிறது. ஏன் நாம் அதை குறித்து சிந்திக்கணும்? மனிதர்கள் கொஞ்ச நேரம் அதை குறித்து யோசிங்க. அதை அப்படியே விட்டு விடுவதற்கு நாம் தேவன் அல்ல. அது நம்மை உறுத்தும். நான் சொல்லுகிறேன், அது என்னவானாலும் அவைகளை விட்டு கடந்து போக பழகுங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை விட பெரிதாக உங்கள் மனதில எழுப்புங்க. தேவன் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாம் செய்வார் என்றதான அந்த நம்பிக்கைக்கு நேராய் உங்கள் மனதை திருப்புவீர்களானா நிச்சயம் கர்த்தர் அது நின்று உங்களை விடுவிப்பதை உங்களுடைய சொந்த கண்கள் காண முடியும். பக்தன் யோபு சொல்லுகிறான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் கொண்டு அவரை நான் காண்பேன். கடைசி நாளில் என் இரட்சகர், என் மீட்பு இந்த பூமியில் நிற்பார் என்று. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் செய், அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன கர்த்தர் யோபு சொல்லுகிறார், நீ அவரை நோக்கி விண்ணப்பம் செய், அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று. நம்முடைய தெய்வம் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். 115ஆம் சங்கீதத்துல, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, செவி உண்டாக்கினவர் கேளாரோ, நீ உண்டாக்கினவர் நிச்சயம் நம்மை காண்கிறவர். உங்களுடைய வேதனையை அவர் பார்க்கிறார், உங்கள் குமரலை அவர் கேட்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். அவர்களிடத்துல போய் நிற்பதை விட உங்களுடைய சூழ்நிலை என்னவானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் அந்த சூழ்நிலை நின்று உங்களை விடுவிக்க அவர் வல்ல தெய்வமாய் இருக்கிறார். உதாரணத்துக்கு நான் யோசேப்பை நான் சொல்ல முடியும். அவனோடு கூட 11 சகோதரர்கள். தனி மனிதன், கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பல வேதனைகள், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அவன் இருந்த போதும் எப்படி அவர்கள் எல்லாம் வாழ்ந்து சாதித்தார்கள்? சிந்தித்து பாருங்க. நம்மை விசாரிக்க நம்முடைய மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், உறவுகள் என்று, நண்பர்கள் என்று நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நாம் நம்முடைய சொந்த பூமியில இருக்கிறோம். அந்நிய தேசத்துல பாஷை மாறி புறஜாதிகளின் நடுவே பலவிதமான சூழ்நிலையின் மத்தியில் அவன் கடந்து வருகிறான். புறம்பாக்கப்பட்டிருந்தான், ஒருவரும் இல்லை. நிச்சயமா இவன் பேசுவது அவர்களுக்கு புரிந்திருக்காது, அவர்கள் பேசுவது இவனுக்கு புரிந்திருக்காது. யாரிடத்துல வேதனை கொண்டு போவான்? அவன் வேதனைகளை சுமப்பதை விட நான் விசுவாசிக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த 2 சொப்பனத்தை வார்த்தைகளாய் வடிவமைத்து, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிராமிஸ், நிச்சயமாக அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஏனெனில் என்னுடைய தகப்பனுக்கு தெய்வம் இதையெல்லாம் செய்திருக்க, அவருடைய தகப்பனுக்கு, அவருடைய தாத்தாவுக்கு இதையெல்லாம் அவர் செய்திருக்க, அழைத்து ஆசீர்வதித்தவர், எனக்கு வெளிப்பாட்டை கொடுத்தவர் எப்படி என்னை கைவிடுவார்?
நிச்சயமாக அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்றதான முழு நம்பிக்கையோடு கூட அந்த போராட்டங்கள்ல, அந்த உபத்திரவங்கள்ல, அந்த காயங்கள்ல, வேதனைகள்ல, மன நோவுகள்ல, சிறையில அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தான். அவனுடைய ஆபத்து நேரிடும் போதெல்லாம், ஆபத்தான சூழ்நிலையில் அவன் நடக்கும் போதெல்லாம் தைரியமாக, தேவனே எனக்கு வாக்கு கொடுத்தவரே, நிச்சயமாக கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர், நான் அதற்கானவனாய் மாறக்கூடாதபடி, உம்முடைய வார்த்தையும் வாக்கு தத்தமும் என்னில் நிறைவேறக்கூடாதபடி போராடுகிற இப்போராட்டத்தை நின்று, இந்த இக்கட்டு நின்று, இந்த ஆபத்து நின்று, இந்த வியாதியை நின்று, இந்த கண்ணீரில் நின்று, இந்த கடன் பாரத்து நின்று, இந்த சூழ்நிலை மாற்றங்கள் நின்று, இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய அவருடைய வேதனையான காரியத்தில் நின்று எங்களை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி, யோசேப்பை போல நீங்களும் நானும் ஜெபிக்கிற தேவ ஜனமாய் இருப்போமானால், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்போமானால், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை எழுதின தெய்வம் நிச்சயமாய் உங்களுடைய ஆபத்து நின்று உங்களை விடுவிப்பார். உங்களே அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் அவருடைய மகிமையின் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். வாழ்வின் அற்புதம் தான் தெய்வம் இருக்கிறார் என்பதனுடைய சாட்சிகள். எப்படி செய்யாமல் இருப்பா? இடத்தில் வல்லமை உண்டு. பேதுரு நிருபங்களில் எழுதும்போது சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக செயல்படுங்கள் என்று சொல்லி இருப்பது எத்தனை உண்மையோ, நான் அந்த வார்த்தையை சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காக. அப்போ இதை செய்கிற நம்மிலே அவர் மகிமைப்படாமல் வேற யாரிலே தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார்? உங்கள, உங்கள் சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில, பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வில, உங்க சபையில, உங்கள் ஊழியத்தில தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏனெனில் நாம் செய்வதையெல்லாம் அவருடைய மகிமைக்காக நாம் செயல்படும் போது, ஏனின் நம்மிலே அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? நிச்சயமாக அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமையின் வெளிப்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையின் அதிசயமான காரியங்கள், எண்ணி முடியாத நன்மையும் ஆசீர்வாதங்களும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடாயிருக்கிறது. அதனால் இந்த கால வேளை தேவ ஜனமே, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். யோசேப்பை போல தைரியமாய் கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பின் காலத்திலே இப்படி வேத புஸ்தகமும் இல்லை. இருந்த ரெண்டே வார்த்தை, ரெண்டே சொப்பனம், அதை தன் இருதயமாக பலகையிலே அவன் எழுதி வைத்தது எத்தனை உண்மை! அந்த ரெண்டு வார்த்தை அவனை இவ்வளவு கனமுள்ளவனாய், அந்த ரெண்டே வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி உயர்ந்த ஸ்தலத்திலே வார்த்தையின்படியே அவனை மேன்மைப்படுத்தினது எத்தனை உண்மையோ! இந்த வேத புஸ்தகத்தை கையில் வைத்து இதை கேட்டு பல பிரசங்களை உங்கள் சபையிலே போதகர் மூலியமா வாக்குத்தத்தங்களை பெற்று தேவ சமூகத்திலே அமர்ந்த போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறதான, விசுவாசத்தோடு அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கும் அவர் செய்வதில்லை. ஆதலால் தைரியமாய் இருக்க இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள்ல, இந்த வாரங்கள்ல கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தையும், தேவ ஜனமாகிய உங்களுக்கு தேவனுடைய உயிர்த்தெழுந்த மகிமையும் கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, யாக்கோபு நிருபத்திலே ஒரு வார்த்தை வாசிக்கப்படும். நீங்கள் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவீர்கள். நாம் துன்பத்தின் பாதையில கடந்து போகும்போது சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, வேதனைப்படுகிறவர்களாய் அல்ல, ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஜெபம் காரியங்களை நிச்சயம் மாற்றும். ஜெபம், நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் அந்த துன்பத்தை மாற்றி ஒரு விடுதலையை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்கள் பாதையில கொண்டு வந்து நிறுத்தும்.
அதனாலதான் நான் சங்கீதத்துல வாசித்தோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றார். அவருடைய சூழ்நிலை ஏதுவானாலும் இந்த கால ஓலை நான் நம்முடைய உயிர்த்தெழுந்த இரட்சகனா இயேசுவின் நாமத்தை நான் கூப்பிடுவோம். அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமத்தில் அற்புதங்கள் உண்டு, அந்த நாமத்தினாலே அதிசயமான காரியத்தை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 107 தங்கள் ஆபத்துல அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கூப்பிட்டு அவர்களை அவர் விடுவித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்களை விடுவித்தவர் இக்கால சபையின் ஜனமாய் அவருடைய சரீரத்தின் அங்கமாய் இருக்கிற உங்களுக்கு அவர் எப்படி விடுவிக்காமல் விடுதலை கொடுக்காமல் இருப்பார்? நிச்சயமாக உங்களுடைய பாண்டேஜை கர்த்தர் உடைப்பார். உங்களுடைய நுகத்தை கர்த்தர் முறித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அது மன ரீதியான போராட்டமோ, சரீரத்திலோ, குடும்பத்திலோ, பிள்ளைகள் வாழ்விலோ, எதுல நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ அந்த வேதனை நின்று இந்த கால ஓலை உங்களை விடுவித்து உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராய் உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இந்த கால ஓலை உங்களோடு கூட பேசுகிறார். அதனால் தைரியமாக என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஒரு மனமாய் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சங்கீதத்துல வாசித்தது போல இது எங்களுக்கு ஒரு மெமரபிள் வேர்டானாலும் ஆபத்து நேரங்கள் இந்த பூமியிலே எப்ப வேணாலும் எங்களை சூழும் ஆண்டவரே. ஆபத்தான கஷ்ட பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்காக கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் இந்த கால ஓலை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய வேதனை மாறும்படியா, இவருடைய கண்ணீர் துடைக்கப்படும்படி, இவருடைய பயங்களும் கிளேசங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனத்தை விட்டு இவருடைய குடும்பத்தை விட்டு இப்பொழுதே மாறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினால் நான் இவர்களை ஆசீர்வதித்து அப்பாண்டேஜ் நின்று இவர்களை விடுவித்து விடுகிறேன். இனி ஒரு நெருக்கமும் ஆபத்தும் இவர்களுக்கு நேராதபடி கர்த்தருடைய காவல் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலேயோ அவருடைய குடும்பத்தின் மேலும் இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானமும், தேவ கிருபையும், தேவ அனுகூலமும், தேவ நன்மையும், தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று தேவனுடைய மகிமையின் சாட்சிகளாய் உம்முடைய ஜனம் வாழ இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். நாளை ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொருவரும் தடைவிடாதபடி வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே சபை கொண்டு வந்து சபை பலனடைய, ஆத்துமாக்கள் தெய்வ ராஜ்யத்துக்கென்று ஆதாயம் பண்ணவிட கர்த்தர் கிருபை செய்யும். ஊழியர்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்களும் ஆலோசனைகளையும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.